யாக்கோபு 4. நிறைய பேர் அதான் சொல்லுவாங்க, நானும் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், எனக்கு தெரியும். ஆஹா, நீ எப்படி எடுத்திருக்கிறன்னு எனக்கு தெரியும். எடுத்து நீ என்னவா பண்ணியிருக்கிறன்றது நமக்கு தெரியும். யாக்கோபு 4. விபச்சாரரே 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 விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? என்ன சிநேகம்? உலக சிநேகம் என்ன தெரியுமா? ரட்சிக்கப்படாத ஒரு ஆளுக்குள்ள என்ன இருக்கும்? பாருங்க, ஒன்று சொல்றேன். இந்த அன்புன்னு சொல்றாங்க பார்த்தியா, அதுக்கு பேரு காதல். என்ன பேரு? இன்னொன்று இங்கிலீஷில் லவ். இது ஈபர் மொழியில் சொல்லுது எரேஸ் என்று பேர். என்ன பேரு? எரேஸ் அப்படின்னா பென்சிலில் எழுதிட்டு லப்பரில் என்ன பண்ணிடலாம்? அழிச்சிடலாம் ஒன்று. இந்த அன்புக்கு பேர் எரேஸ். இந்த உலகம் இன்னைக்கு பசங்களும் பொண்ணுங்களும் மேலே காட்டுற அன்புக்கு பேர் என்னது? எரேஸ். இந்த அன்பு அழிச்சிடலாம், மாறிடும் இல்லையா? இந்த அன்பு மாறிடும். ஆனால் தேவன் உண்மையிலும் என்மேலும் வைத்திருக்கிற அன்பு இது நித்திய அன்பு, இது உடன்படிக்கையின் அன்பு. இந்த அன்புக்கு எபிரேயரில் ஒரு பேர் இருக்கு, அகாப்பே அன்பு. அந்த அகாப்பே என்று சொன்னால் இது தெய்வீகமான அன்பு. உலகம் மாறலாம், இவன் மாறலாம், அவன் மாறலாம், நான் உண்மையில் வைத்த அன்பு ஒரு நாளும் மாறாது. கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். அதனால தான் நான் இவரை பிடிச்சிட்டே உட்காந்துருக்கிறது. வேற யாரும் எனக்கு பிரியப்படுத்த, இங்கே இருந்து உண்மையை சொல்றேன். எல்லாம் மாறிடும். தாய் தன் பாலகனை மறந்தாலும், அப்பா இந்த மகிமையின் தேவனை உனக்கு காமிச்சேன் பாரு, நான் உன்னை மறக்க மாட்டேன். ரட்சிப்பு இப்படி இருக்கணும், ஞானஸ்தானம் இப்படி இருக்கணும் இல்லையா? அதங்க சொல்றாரு பாருங்க. விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகிதம் தேவனுக்கு விரோதமான பகையை. நீங்க இயேசுவை அறியாத ஒரு ஆளோட போய் சேர்ந்து பாருங்க, நாளடைவில் நீங்க சேர்ந்தா அவங்களாம் நீங்க மாத்திருக்கணும். நல்ல ஆளு, அவனுடைய உள்ளத்தில் டெய்லியும் விசுவாசத்தை சொல்லியிருக்கணும், வெளிச்சத்தை கொடுத்துருக்கணும், அறிவை கொடுத்துருக்கணும். நாளடைவில் நம்மளுங்க என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா? ரட்சிக்கப்பட்டு நல்லா இருப்பாங்க. இவங்க அவங்களோட சேர்ந்து உலக சிநேகிதம் இவங்களை மாற்றி அவங்களோட ஒன்றாகி வச்சிருக்கோம். அதனால ஜாக்கிரதையாக இருக்கிறது. யாருக்கிட்ட பேசுறங்க சேர்றங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையா? அப்பங்க சொல்றாரு, ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகையினாய் இருக்கிறான். எல்லாம் சொல்லுங்க, உலகத்திற்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகையினாய் இருக்கிறான். அதான் சொல்றாரு, 2 எஜமானுக்கு என்ன பண்ணாத, ஒருவனை பகைத்து இன்னொருவரை பற்றிக்கொள். அதான் சொல்றாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்க, எனக்கு எம்மதமோ அம்மாதாங்க, அவங்களவும் நேசிக்கணும், இவங்களவும் நோகாம பார்த்துக்கணும். அதனாலதான் இயேசு யோவான் 8 சொல்லிட்டாரு, நீங்கள் பிசாசின் பிள்ளைகள். ஸ்ட்ரைட்டாவே அடிக்கிறாரு. நீங்க ஆபிரகாமின் குமாரர்கள் அல்ல. இருந்திருந்தா உங்களுடைய விஷயம் எப்படி இருந்திருக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. நிறைய பேர் அப்படிதான், இவங்களவும் நம்ம மனசு நோகாது பண்ணணும் இல்லையா ஆண்டு சொல்றாரு. இது 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒரு நாளும் முடியாது. அப்புறம் சொல்றாரு, இரு மனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம். உங்களுக்கு தெரியுமா? நீ அங்கேயும் போக மாட்டேன், அப்புறம் இங்கேயும் போக மாட்டேன், நடுவில் நின்று சொல்லிடுவாங்க, இவரும் கைவிட்டாரு, அவரும் கைவிட்டாரு. யார் கைவிட்டாலும் உன்னை கைவிடாத ஒரே ஒருவர், அவர் பேரு இயேசு. கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். இயேசு, அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு காலை வேளையில் நான் சொல்றேன், இதை சொல்றதுக்கு தான் அவ்வளவு தூரத்திலிருந்து நான் பிரயாணப்பட்டு இங்கே வந்திருக்கிறேன். வேற எதுக்காகவும் இல்லை. என் சந்ததியாய் உம்மை ஆராதிக்க வேண்டும் ஆண்டவரே. உம்மோடு உடன்படிக்கை அது நிறைவேற வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம், திட்டம், ஆசைகள் எல்லாமே. இல்லைன்னா வேற எத்தனையோ எனக்கு தொழில் தெரியும். பிழைப்பதற்கு ஒரே ஒரு வழி, அவர் பேரு இயேசு. அதனால